எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா 2 ரீசனுக்காக தான் பார்த்துட்டு இருப்பீங்க. என்னன்னா, ஒண்ணு சென்னை சரௌண்டிங்ல லோ பட்ஜெட்ல ஒரு இடம் வாங்கி போடணும் அப்படின்றவங்க பார்ப்பீங்க. இல்ல உடனே வீடு கட்டி குடியேறணும்ப்பா அந்த மாதிரி ஒரு லேண்டை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கும் சூப்பரான லேண்ட் தாங்க உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஆமாங்க, சென்னை சரௌண்டிங்லயும் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு லே அவுட்டை இதுக்கு முன்னாடி நான் போட்டதே இல்லை. அந்த அளவுக்கு இங்க சூப்பரா டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த லேண்ட் தாம்பரம் படப்பேல் லொக்கேட்டா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த லேண்ட்ல கிட்டத்தட்ட 5 பார்க் இப்போ ஆல்ரெடி டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டோட பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு தெரியுமா? 5000 ரூபாயா? கிடையாதுங்க. 4500 ரூபாயும் கிடையாது. 4 ரூபா கூட வைக்கலாம். ஆனா அதுவுமே அவங்க வைக்கல. எவ்வளவு வச்சிருக்காங்க தெரியுமா? வெறும் 3500 ரூபா. இருந்தாலும் இவங்க இதுலயுமே நம்மளுக்கு பெரிய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆனா இந்த ரேட்டு கூட கிடையாதுங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் வாங்குறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபாய் கிட்ட இவங்க நமக்கு டிஸ்கவுண்ட் பண்றாங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா இங்க இப்போ பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஆஃபர் ரேட்டா வெறும் 2999 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஆஃபர் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 200 ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி இங்க பாத்தீங்க அப்படின்னா 160க்கு மேல முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? இப்ப வெறும் 40 தான் இருக்குது. உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இங்க சைட்டை வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்களோட முடிவை ஸ்ட்ராங் ஆயிடுங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இதுவரை நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பார்த்தா அதை பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இப்போ நான் சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஆக்சுவலி வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியேவும் நான் ஒரு விஷயத்தை இங்கே ஓப்பனாக தெளிவாக சொல்லிடுறேன். சென்னை சரௌண்டிங்கில் இந்த மாதிரி ஒரு லே அவுட்டை இதுக்கு முன்னுக்கு நான் வீடியோ எடுத்து பண்ணது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி வச்சதாலுமே இவங்க கொடுக்கக்கூடிய ரேட்டுக்கும் இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் எடுத்தது சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இங்கே ரேட் ரொம்ப கம்மியாகவும் கொடுக்குறாங்க, அதே சமயத்தில் நல்ல டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்கப்பா இருக்குது, ப்ராஜெக்ட் நேம் என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட நேம் வேலம்மாள் கார்டன். இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா எங்க லொக்கேட் ஆகு அப்படின்னா தாம்பரம் மண்ணிவாக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய படப்பைங்க. ஸோ படப்பை ஜங்ஷன்ல இருந்து மெயின் ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிரிட்ஜ் இப்போ புதுசாக போட்டாங்களே பிரிட்ஜ், ஸோ அந்த பிரிட்ஜ்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான் இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட்டா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரன்ஸ்ல நல்ல கிராண்டான ஒரு பெரிய ஆர்ச் கொடுத்துருக்காங்க. உள்ளுக்கு வந்தீங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடும் இருக்குது. இது இல்லாம இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலுமே இவங்க 3 ஃபேஸ் இபி லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ பொதுவா 3 ஃபேஸ் இபி லைன் அப்படின்றது ஒன்னு சின்ன சின்ன ப்ராஜெக்ட் கொடுப்பாங்க அல்லது சிங்கிள் ஃபேஸ் தான் கொடுப்பாங்க. பட் இவங்க இவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு 3 ஃபேஸ் இபி லைன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம ஒவ்வொரு பிளாட்டுக்கும் பாத்தீங்க அப்படின்னா அவனே ட்ரீஸும் இருக்குது, சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் வச்சிட்டாங்க. ஸோ இதை தாண்டி இவ்வளவு பெரிய ப்ராஜெக்டா இருந்தாலும் இவங்க சுத்தி பாத்தீங்க அப்படின்னா 10 அடிக்கு காம்பவுண்ட் போட்டு 3 அடிக்கு பினிஷிங்கும் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தமா 5 பார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 பார்க்குமே வருதுப்பா, வரப்போகுதுப்பா, கட்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. 5 பார்க்குமே இப்போ லைவா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை ஒரு ப்ராஜெக்டோ ஒரு லே அவுட்டோ அப்படின்னு சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா இது கிட்டத்தட்ட 26 ஏக்கர்ல இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அப்படின்னா இது மொத்தமா பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 80 ஏக்கர் கொண்ட ஒரு மெகா டவுன்ஷிப் தான் சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த டவுன்ஷிப்ல இப்போ ஃபேஸ் 1 வெறும் 26 ஏக்கர்ல டெவலப் பண்ணிருக்காங்க. 26 ஏக்கர்ல கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட பிளாட்டா இவங்க டெவலப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 to 3.5 மாசம் தான் ஆகுது. ஸோ அதுக்குள்ளேயே உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான வீடுகளுமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு இங்க டெவலப்மெண்ட்டும் இருக்குது. இது இல்லாம அந்த அளவுக்கு குவாலிட்டியாமே கொடுக்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்னப்பா இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். பொதுவா இடம் வாங்க போறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 விஷயத்தை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பாருங்க. அப்படி பார்க்கும்போது இதுவரை நான் சொன்னதான் சூப்பரா செம்மையா அந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணிருக்காங்க. இன்க்ளூடிங் ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்தாலுமே வாக்கிங் ட்ராக் முதற்கொண்டு எல்லாமே டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இப்போ டிடிசிபி ஹேரா ஆஃபரும் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது லொகேஷன். ஸோ லொகேஷன் எப்படிப்பட்ட லொகேஷன் பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தாம்பரம் மண்ணிவாக்கத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய படப்பையில தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. ஸோ இந்த ப்ராஜெக்ட் இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் நம்மளால படப்பை மெயின் ஜங்ஷனுக்கு போய்க்கிற முடியும். அங்க போயிட்டீங்க அப்படின்னா ரைட் எடுத்தீங்கன்னா ஒரகடம், லெஃப்ட் எடுத்தீங்கன்னா தாம்பரம், கிளாம்பாக்கம், வண்டலூர், இது போல எல்லா மெயின் சிட்டியுமே அக்சஸ் பண்ணிக்கிற முடியும். ஸோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கம் எந்த மாதிரி அப்ரிஷியேட் இருக்க போகுது அப்படின்றது. என்ன சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம படப்பையில இருந்து மெயின் ஜங்ஷன்ல இருந்து உள்ள வரும்பொழுதே நீங்க பார்க்கக்கூடிய எல்லா
எல்லா வீடுகளுமே நல்ல லக்ஸரியான பெரிய பெரிய இண்டிவிஜுவல் ஹவுஸா தான் இருக்கும். சோ அப்படி பார்க்கும்போது அவங்க எப்படி வீடு கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பார்க்காம கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? சோ எல்லா விஷயங்களுமே பார்த்து எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், இங்க எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்க போகுது அப்படின்றத பார்த்து தான் அவங்க அந்த மாதிரி லக்ஸரியான வீடுலாம் கட்டிருக்காங்க. சோ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ரைட்ல போனீங்க அப்படின்னா ஓரடம் இல்லையா? சோ ஓரடம் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால எல்லா வேலை வாய்ப்புக்கும் தேவையான எல்லா இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்க அப்படின்னா ஓரடத்துல இருக்குது. இன்க்ளூடிங் ஐடி பார்க் முதற்கொண்டு டைட்டில் பார்க் முதற்கொண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஓரடம் சரௌண்டிங்ல நல்ல டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அப்படியே லெஃப்ட்ல போனீங்க அப்படின்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, தாம்பரம் இருக்குது, மண்டலூர் இருக்குது. சோ அந்த ரெண்டுக்கு சென்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் இருக்குது. சோ இது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் காலேஜ் எக்கச்சக்கமா இருக்குது. அதை பத்தி நான் பேசவே விரும்பல, ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி தான் கிளாம்பாக்கம், தாம்பரம், மண்டலூர் இது எல்லாமே க்ளோஸ் இருக்க காரணத்தினால ஸ்கூல் காலேஜும் எக்கச்சக்கமா இருக்குது. சோ அடுத்து இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் இவங்க ரேட் எப்படிப்பா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் இப்போ பாத்தீங்கன்னா கோட் பண்ணிருக்க பிரைஸ் வெறும் 3500 ரூபாய். ஆனா இப்போ இவங்க ஒரு சூப்பரான ஆஃபர் போட்டிருக்காங்க. அதாவது 3500 ரூபாய் கிடையாதுப்பா, அதுல 500 ரூபாய் நாங்க டிஸ்கவுண்ட் பண்றோம். யாருக்குன்னா ஃபர்ஸ்ட் வரக்கூடிய 200 பிளாட்ஸுக்கு. சோ அப்படி பார்க்கும்போது இங்க இப்போ ஆல்ரெடி 160க்கும் மேற்பட்ட பிளாட்ஸ் ஆல்ரெடி புக் ஆயிருச்சு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது இன்னும் அடுத்து வரக்கூடிய வெறும் 40 பிளாட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் கொடுக்குறாங்க. அதாவது 3500 ரூபாய் போகக்கூடிய இடத்துல இவங்க இப்போ 2999 ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல 540 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து இப்போ பிளாட் அவைலபிளா இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்க கையில ஒரு 16 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க ஒரு சூப்பரான பிளாட் வாங்கிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளாட் வாங்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அப்படி கிடையவே கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான பேர் இடம் வாங்கி வீடுமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாம இப்போ கோட் பண்ணிருக்க பிரைஸ் 3500 ரூபாய் இல்லையா? இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 2 லான்ச் ஆகுது, ஃபேஸ் 3 வருது, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5. கிட்டத்தட்ட 5 ஃபேஸ் லான்ச் பண்றாங்க. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் 2 பாத்தீங்க அப்படின்னா 3500 கோட் பண்ணுவாங்க. பட் இப்போ ரேட் ரொம்ப கம்மியா வெறும் 3000 ரூபாய், அதாவது 2999 ரூபாய்க்கு இப்போ நீங்க வாங்கி போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஒரு செம்ம growth நீங்க எதிர்பார்க்க முடியும். சோ ஃபைனலா இந்த ப்ராஜெக்ட் யாருக்கு சூட்டபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட்டபிளா இருக்கும். இது இல்லாம நீங்க இப்போ என்ஆர்ஐல இருக்கீங்க அப்படின்ற பட்சத்திலையும், இல்ல எனக்கு ஃபியூச்சர்ல சிட்டிக்கு பக்கத்துல ஆனா சிட்டியோட அது பொல்யூஷன் இல்லாம நான் இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல நான் திரும்பவும் சொல்றேன், பெர் ஸ்கொயர் ஃபீட் இப்போ 2999 கொடுத்துட்டு இருக்காங்க. சோ உங்க கையில ஒரு 16 லட்சம் ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்க இடம் வாங்கிக்க முடியும். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இவங்க இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்றது எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டோட கைட்லைன் வேல்யூ தாங்க. சோ இங்க கைட்லைன் வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2400 ரூபாய். ஆனா இவங்க இவ்வளவு டெவலப்மெண்ட் பண்ணி பொருள் எல்லாம் வாங்கி வெறும் 2999 ரூபாய் இப்ப செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீ சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இப்ப நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பர் சந்திக்கும் வரை உங்கள் நாமீர். டாடா பை பை, see you.